ஸோ பால் வியாபாரத்தில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ. ஸோ எல்லா இடத்துலையுமே ஹட்சன் கேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி தான் இந்தியாவில் வந்து நம்பர் 1 இருக்குது. அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்லா டைரி, அதுக்கப்புறம் வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் பராக் மில்க் ஃபுட்ஸ் அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ இது எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த எல்லா கம்பெனியும் சேர்த்து இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். 4 கம்பெனியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹட்சன் அக்ரோ மட்டும்தான் Q4 ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. 50 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது. டோட்லா டைரி இன்னும் கொடுக்கல, அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸும் இன்னும் கொடுக்கல, அடுத்ததாக இருக்கிற வாடிலால் இண்டஸ்ட்ரீஸும் இன்னும் கொடுக்கல. ஆனால் லாஸ்ட் இயரில் அதாவது ஓவரால் ப்ராஃபிட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போது 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ வந்து 7,900 கோடிக்கு மேலே ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 267 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. எபிட்டா 926 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. டோட்லா டைரி பார்த்தீங்கன்னா 3125 கோடிக்கு மேலே ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் 166 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் எபிட்டா 165 கோடிக்கு மேலே இருக்குது. டோட்லா டைரியுடைய எபிட்டா வந்து 290 கோடிக்கு மேலே இருக்குது.